ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் ரொம்ப நாள் ஆச்சு லஞ்ச் காம்போ செஞ்சு நான்வெஜ்ஜில். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை லஞ்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா மீன் குழம்பு, அதுக்கப்புறமா சிக்கன் வறுவல், ரசம், ஒயிட் ரைஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் காம்போ. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மசாலா வதக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக ஒரு 3 தக்காளியை வெட்டி போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி கூட நல்லா வதக்கிட்டு ஒரு 30-40 செகண்ட் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். முதல்ல மீன் குழம்பு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கடுகு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேணாம். கடுகு வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, நிறைய கடுகு சேர்க்க வேணாம். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருவோம். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சோலையா அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துருவோம். மசாலாவை நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. சரியா? நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மீன் குழம்பு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நம்ம செய்கிற குழம்பு 1/2 கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குழம்பு செய்கிறேன். அதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸில் புளி போதும். நீங்கள் அதிகமாக மீன் குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் புளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே போல் தண்ணியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் குழம்பு தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்காக அளவுக்கு அதிகமாகலாம் தண்ணி ஊற்றி விட்டுறாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு போதும். அடுத்து உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே மீன் சேர்த்துலாம். நான் வந்து ஐலச்சம்பா மீன் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் 1/2 கிலோ, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளறி வச்சோம்னா மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன மீனாக இருக்கிறதுனால முழுசாகவே நான் வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. போட்ட உடனே கூட லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஆனால் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் கிளறினீங்கன்னா மீன் வந்து கூலாக போயிடும். அதனால் இப்போ நல்லா ஒரு ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். மீன் போட்டு நல்லா 5 நிமிஷமாக வேக விட்டு மீன் சூப்பராக வெந்துடுச்சு. இது போல் ரொம்ப உடையாமல் கலந்து விடாமல் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மீன் வந்து முழுசாக இருக்கும். இதே போல் கடைசி இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றுருவேன். அருமையான ஒரு மீன் குழம்பு ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மீன் குழம்பு வந்துடுச்சு. தாளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும். தாளித்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேலையெல்லாம் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 2வது நீங்கள் தாளித்து ஊற்றுனீங்கன்னா இதே போல் மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். 1/2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். கையில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை, அடுத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன். இப்போ இதை கலந்துடலாம். மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சிக்கனை ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இப்போ இதில் வறுத்தலாம். இதில் மிளகாத்தூளோ இல்லை பட்டை கிராம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் கடாயை வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். வறுவலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட சேர்க்க வேணாம். அப்படியே மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள், அப்படி தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சிக்கனில் நம்ம ஒரு துளி தண்ணி கூட சேர்க்காம வறுவல் பண்ண போகிறோம். மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுறலாம்.
கிட்டத்தட்ட சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வத்திரிச்சு பாருங்கள். இதிலே சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவை இந்த டைமில் நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக 2 பச்சை மிளகாயும் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி அதையும் கிளறி விட்டு எடுத்தா நீங்கள் சிக்கன் வறுவல் பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி இந்த வறுவல் தான் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ருசி உங்களை அப்படியே மறக்க விடாமல் பண்ணும் பார்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை கரைச்சிருவோம். கொள்ளு வேக வச்ச தண்ணியை நம்ம இந்த புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வந்து நம்ம கடையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், ஒரு 7-8 பூண்டுப்பல், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு. வறுக்கலை வேக வைக்கல, வெறும் பச்சை கொள்ளு சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 தக்காளி. இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ரசத்துக்கு நல்லா ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த புளியும் கொள்ளு தண்ணி வச்சுருக்கோம், அது கூட இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். தாளிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலை, பெருங்காயத்தூள். கொள்ளு ரசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விடணும். அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போயும் சாப்பிட்ட போல் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவே நீங்கள் உப்பு காரெல்லாம் இருக்கா, புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சரி பார்த்துக்கலாம். இந்த ரசத்தை அப்படியே கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதையே தாளிப்பில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். பாருங்கள், ரசம் வந்து நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசம் எப்போயுமே இந்த கொள்ளு ரசத்தில் அந்த பச்சை கொள்ளெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வந்து தான் நல்லது தான். இல்லைன்னா உடனே கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா 3 நாளைக்கு கூட இந்த ரசம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஒரு ரசம். நம்ம பருப்பெல்லாம் போட்டதுனால தான் இது மேலே வந்து நல்லா நுர கட்டிட்டு வருது. அவ்வளோதான். சூப்பரான ஒரு கொள்ளு ரசம் ரெடி. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மீன் குழம்பு, சிக்கன் வறுவல், அப்புறமா ரசம். இது வந்து கொள்ளு ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை சிக்கன் வறுவலாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக நீங்கள் செஞ்சிங்கனாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.